அல்லது தமிழில், ஆங்கிலத்தில், சிங்களத்தில், அரபியில் எழுதுகிறோம் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய உலமாக்கள், நமக்கு மார்க்கத்தை கற்றுத்தந்த தாயிகள். இவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். இன்றைக்கு நிலைமை தலைகீழ், எல்லாரையும் ஆலிமாக்கி விட்டாங்க. எனவே ஆலிம்களை கேவலமான மனிதர்கள், இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது கோபத்தோடு தான் சொல்லுகிறேன், கேவலமான மனிதர்கள். ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய கட்டளையை ஏற்று ஃபர்தாயினாகிய புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகைக்கு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் தடுத்தவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அல்லாஹுவை தக்வா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனுக்கு வழங்கிய மிகப்பெரிய நிஅமத் இஸ்லாமாகும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனிதனை பண்பாடுள்ளவனாக, ஒழுக்கமுள்ளவனாக, நாகரிகமுள்ளவனாக மாற்றுவதிலே மிகப்பெரிய கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நல்ல பண்பாடுகளை, பழக்க வழக்கங்களை பூரணத்துவப்படுத்துவதற்காக வேண்டியே நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று சொல்கிறார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் தூதராக வந்த நோக்கம் நல்ல அஹ்லாக்குகளை, நல்ல பண்பாடுகளை மக்கள் மத்தியிலே பரப்புவது, நல்ல பண்பாடுள்ள மனிதர்களை உருவாக்குவது என்பதை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவேதான் அவர்கள் ஊடாக அல்லாஹு தஆலா வழங்கிய அல் குர்ஆனை நாம் எடுத்து பார்க்கிற போது பண்பாடுகளுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் அல் குர்ஆன் தருகிறது. ஹதீஸ்களிலும் பண்பாடு மிகப்பெரிய அளவிலே வலியுறுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய அகீதா பண்பாட்டை வலியுறுத்துகிறது, நம்முடைய இபாதத்துகள் பண்பாடுகளை வலியுறுத்துகின்றன. இஸ்லாத்தில் ஒவ்வொன்றின் முடிவும் நல்ல பண்பாடாக இருக்க வேண்டும் என்பதை நாம் நிதானமாகவும் கவனமாகவும் பார்க்கிற போது புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் மிக சிறந்த பண்பாடுகளோடு ஒரு முன்மாதிரியான மனிதராக இருந்தார்கள். எனவேதான் அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்லுகிறான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் உயர்ந்த மகத்தான பண்பாடுகளோடு இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதே போல ஃபபிமா ரஹ்மத்தின் மின் அல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ் உனக்கு தந்த ரஹ்மத்தை கொண்டு நீ இந்த மக்களோடு மென்மையாக நடந்து கொண்டாய். வலவ் குந்த ஃபவ்வன் கலீதல் கல்பி லன் ஃபத்து மின் ஹவுலிக், நீ முகத்தில் கடுகடுப்பானவனாகவும் உள்ளத்தில் இறுக்கமானவனாகவும் நீ இருந்திருந்தால் இந்த மக்கள் உன்னை விட்டு விரண்டோடியிருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்பாட்டின் சிகரமாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சான்று பகர்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாம்
எதுவெல்லாம் நல்ல பண்பாடுகள் என்று இருக்கிறதோ அவை அனைத்தையுமே நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. அவ்வாறு வலியுறுத்தி இருக்கிற பண்பாடுகளுள் மிக முக்கியமான ஒன்றுதான் நன்றி பாராட்டுதல், நன்றி உணர்வு என்பது. இந்த நன்றி உணர்வு என்பதை மிக உயர்ந்த ஒரு பண்பாக பொதுவாக மனிதர்கள் எல்லோருமே கருதுகிறார்கள். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுமே நன்றி உணர்வு என்பது, நன்றி உணர்வோடு வாழ்வது என்பது ஒரு உயர்ந்த பண்பாடு என்று சொல்கிறார்கள். அதனால் தான் தமிழிலே நம் எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு வார்த்தை இருக்கிறது, என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்று. அதாவது நன்றி மறந்து வாழ்வது ஒரு நல்ல பண்பு கிடையாது. நன்றி உணர்வோடு வாழ வேண்டும். அல் குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் நன்றி பாராட்டுவதை, நன்றி உணர்வோடு வாழ்வதை கடுமையாக அல்லாஹ் குர்ஆனில் வலியுறுத்துகிறான். ஃபத்குரூனி அத்குர்கும், என்னை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், நான் உங்களை நினைப்பேன். வஷ்குரு லீ வலா தக்ஃபுரூன், நீங்கள் எனக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள், நன்றி கெட்டவர்களாக இருக்காதீர்கள். அதே போல இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னகும், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாக நான் உங்களுக்கு அதிகமாக தருவேன். வல இன் கஃபர்தும், நீங்கள் நன்றி கெட்டு நடந்தால் இன்ன அஸாபி லஷதீத், என்னுடைய வேதனை மிக கடுமையானது என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான், எனக்கு நீ நன்றி உள்ளவனாக நடந்து கொள், வஅபுதுல்லாஹ வகும் மினஷ் ஷாக்கிரீன், நீ அல்லாஹ்வை வணங்கு, நன்றி உள்ளவர்களில் ஒருவனாக நீ இருந்து கொள் என்று நபியை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்கிறான். மூமின்களுடைய பண்பாக நன்றி பாராட்டுவதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபிமார்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை குர்ஆனில் அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா, அவர் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருந்தார் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலாவும் அவனுடைய அழகிய திருநாமங்களுள் ஷாக்கிர், ஷக்கூர் என்கிற இரண்டு பெயர்களை வைத்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஷாக்கிர் என்றால் நன்றி செலுத்தக்கூடியவன் என்பது அர்த்தம். ஷக்கூர் என்றாலும் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவன் என்பது அர்த்தமாகும். அல்லாஹு தஆலா தனக்கு ஷாக்கிர், ஷக்கூர் என்கிற இரண்டு பெயர்களை வைத்து அல்லாஹுவே நன்றி உள்ளவனாக இருக்கிறான். எனவே அவனுடைய அடியார்களாகிய மனிதர்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா வலியுறுத்துவதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த நன்றி உணர்வு என்பது சாதாரணமான ஒரு பண்பல்ல, இலகுவாக வரக்கூடிய ஒரு பண்பும் கிடையாது. எனவேதான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் ஆதியாத் என்கிற அத்தியாயத்தில் 5 வசனங்களில் ஒரு குதிரையை பற்றி சொல்கிறான். வல் ஆதியாத் தபஹா ஃபல் மூரியாத் கத்ஹா ஃபல் முகீராத் சுப்ஹா ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ. இந்த 5 வசனங்களும் குதிரையை பற்றி பேசுகிறது. இளைத்திளைத்து ஓடக்கூடிய குதிரை, புழுதியை கிளப்பிக் கொண்டு ஓடக்கூடிய குதிரை, தீப்பிழம்பை கிளப்பிக் கொண்டு ஓடக்கூடிய குதிரை, இப்படி குதிரையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதாவது ஒருவன் ஒரு குதிரையை வளர்க்கிறான், அந்த குதிரையை யுத்தத்திற்கு அவன் அழைத்து செல்கிறான். அதிகாலையிலே அந்த குதிரையை எழுப்பி குதிரையை ஓடச் சொல்கிறான். அவன் ஏறிக்கொண்டு குதிரை வேகமாக ஓடுகிறது, இளைத்திளைத்து ஓடுகிறது. ஓடுகிற போது அதனுடைய பாதத்திலிருந்து தீப்பொறி பறக்கிறது, புழுதியை கிளப்பிக் கொண்டு ஓடுகிறது. எதிரிகளுக்கு மத்தியிலே அந்த குதிரை போய் நின்று போராடுகிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், நிச்சயமாக மனிதன் தன்னுடைய ரப்புக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ், என்ன பொருத்தப்பாடு! அந்த 5 வசனங்களுக்கும் 6வது வசனத்துக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்ன? ஒரு மனிதன் ஒரு குதிரையை வளர்த்து அதற்கு உணவு வழங்குகிறான், அதை பராமரிக்கிறான். எனவே அந்த குதிரை நன்றியோடு, நேரம் பார்க்காமல், காலம் பார்க்காமல், அதனுடைய உயிரை பார்க்காமல் அது நன்றியோடு நடக்கிறது. ஆனால் அல்லாஹ் வழங்கி இருக்கிற நிஅமத்துகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹு தஆலா இந்த உவமானம் மூலம் சொல்லி காட்டுவதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போல் அல்லாஹு தஆலா சொல்கிறான், வ கலீலும் மின் இபாதியஷ் ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் சொற்பமானவர்கள் தான் நன்றி உள்ளவர்கள், சொற்பமானவர்கள் தான் நன்றி உள்ளவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த சொற்பமான கூட்டத்தில்
நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நமக்கு வெற்றி இருக்கிறது. அப்போதுதான் அல்லாஹு தஆலா நிறைய நமக்கு தருவான். அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வான். உண்மையான ஒரு முஃமின் எப்போதுமே நன்றியோடு இருக்க வேண்டும். அதில் குறிப்பாக நம்மை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நாம் நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும். நம்மை படைத்த அல்லாஹுவுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக எப்போதும் இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பது என்பது மூமின்களுடைய மிக முக்கியமான ஒரு பண்பும் அடையாளமும் ஆகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு மூமினுடைய விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கிறது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுக்கு எது நடந்தாலும் நலவாகவே அமைகிறது. சுப்ஹானல்லாஹ். நன்றாக இந்த ஹதீஸை கவனியுங்கள். ஒரு முஃமினுடைய காரியங்கள் அனைத்துமே ஆச்சரியம். ஏனென்றால் இன்ன அம்ரஹு குல்லஹு கைர், அவனுடைய எல்லா காரியங்களுமே நலவாகவே அவனுக்கு அமைகிறது. இன் அசாபத்துஹு சர்ரா ஷக்கர், அவனுக்கு ஒரு நல்லது நடந்து விட்டால் உடனே நன்றி செலுத்துகிறான். அவனுக்கு ஒரு நல்லது நடந்து விட்டால், மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடந்தால் நன்றி செலுத்துகிறான். வ இன் அசாபத்துஹு தர்ரா சபர், அவனுக்கு ஒரு துன்பம் நேர்ந்து விட்டால் நிலை குலைந்து விரக்தி அடைந்து தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு தேவையில்லாத பேச்சுக்களை பேசாமல் அவன் பொறுமையோடு இருக்கிறான். வலைஸ ذلك இல்லா லில் முஃமின், இந்த சிறந்த பாக்கியம் முஃமினை தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஒரு முஃமின் நல்லது நடக்கும் போதெல்லாம் நன்றியோடு இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்லுகிற போது சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் நடந்து விட்டால், மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம் நடந்து விட்டால் உடனே அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத் என்று சொல்லுவார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத் பாடமாக்கிக் கொள்ளுங்கள். ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துவிட்டால் உடனே இயல்பாக அவர்களுடைய வாயிலிருந்து அல்ஹம்துலில்லாஹில்லதி பிநிஅமதிஹி தத்திம்முஸ் ஸாலிஹாத் என்று வரும். அதாவது யாரை கொண்டு, யாருடைய நிஅமத்தை கொண்டு நல்ல விஷயங்கள் எல்லாம் பூரணமடைகிறதோ அவனுக்கே எல்லா புகழும். ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது என்றால் அது அல்லாஹ்வால் தான் நடக்கும். எனவே அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று நன்றி செலுத்துவார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு மாற்றமாக ஒன்று நடந்துவிட்டால், கொஞ்சம் மனசுக்கு சங்கடமான ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்று சொல்வார்கள். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலையிலும் அல்லாஹுக்கே எல்லா புகழும். மகிழ்ச்சியான நிலையிலும் அல்லாஹுக்குத்தான் எல்லா புகழும். இப்படி ஒரு சங்கடமான சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் இந்த நிலையிலும் அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை புகழுவார்கள். அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது என்பது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முதலில் நம்முடைய உள்ளத்திலிருந்து அது பீரிட்டு வர வேண்டும். நான் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்கிற உணர்வு நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டும். அந்த உணர்வு உள்ளத்தில் வர வேண்டும் என்றால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற நிஅமத்துகளை நாம புரிய வேண்டும். وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا, உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நிஅமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். நாம் எப்படி பழக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னால், எப்போதுமே நம்மை விட மேலாக இருக்கிறவர்களைத்தான் பார்த்து பழக்கப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலும், பொருளாதாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நமக்கு மேலே இருக்கிறவர்களைத்தான் பார்ப்பது. பார்த்தவுடன் நமக்கு நன்றி உணர்வு வருமா, பொறாமை வருமா? பொறாமை தான் வரும், வயிற்றெரிச்சல் தான் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் உனக்கு தந்த நிஅமத்துகளை நீ புரிய வேண்டும் என்றால் அந்த நிஅமத்துகளை இழந்திருக்கிற மக்களை நீ பார். இன்று உணவு, ஒரு வேளைக்கு உணவில்லாமல் எத்தனையோ பேர் உலகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லோருடைய கையிலும் போன் இருக்கிறது, உலகமே சுருங்கி வந்திருக்கிறது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்,
என்று பல செய்திகள் பல சமூக வலைத்தளங்கள் நம்முடைய கையில் இருக்கிறது. அதனூடாக பல செய்திகள் நமக்கு வருகின்றன, பார்க்கிறோம். இப்போ பலஸ்தீனத்திலே நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை தொடர்ச்சியாக இருக்கிறது. பல வருடங்களாக பலஸ்தீனத்திலே பிரச்சனை இருக்கிறது. இருந்தாலும் சென்ற வருடம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து மிக மோசமான நிலையை பலஸ்தீன் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. காசா மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கிற மக்கள் அகதி முகாம்களிலே உணவில்லாமல் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மக்கள் பொறுமையோடு இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய அந்த வீடியோ கிளிப்ஸ்களை பார்க்கும்போது அவர்களுடைய குழந்தைகளுடைய செய்திகள், அவர்கள் அந்த குழந்தைகள் பேசுகிற பேச்சுக்களை கேட்கிற போது உண்மையிலே நாம் எங்கே இருக்கிறோம் என்று நாம் எல்லோரும் இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது. ஆனால் இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிற நம்முடைய வீட்டில் இன்று எப்படியும் எல்லோருடைய வீட்டிலும் பெருநாள் விசேடமான விருந்தாகத்தான் இருக்கும், விசேடமான சாப்பாடாகத்தான் இருக்கும். தாராளமாக சாப்பிடுகிறோம், தாராளமாக அனுபவிக்கிறோம். இது அல்லாஹ் தந்த ஒரு நிஅமத் என்பதை நம்ம புரிவதில்லை. அதே போல் அல்லாஹு தஆலா தந்திருக்கிற ஆரோக்கியம். இன்று மருத்துவமனைகளுக்கு சென்று பார்த்தால் கட்டாயம் போக வேண்டும். நாம் எப்படி பழக்கப்பட்டு விட்டோம் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு டூர் போறென்றால் எல்லாமே மகிழ்ச்சி தரக்கூடிய இடங்களை மாத்திரமே பார்த்து செல்கிறோம். எங்கே நீர்வீழ்ச்சி இருக்கிறது, எங்கே அழகான காட்சிகள் இருக்கின்றன என்று மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா இப்படி பூமியிலே பறந்து செல்ல சொல்லுகிறான். நீங்கள் பூமியிலே போங்கள், பாருங்கள், முன்னைய சமுதாயங்களுக்கு என்ன நடந்தது என்பதையும் பாருங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் குர்ஆனிலே. இப்போ நாம் பிள்ளைகளை ஒரு சுற்றுலா அழைத்து செல்லுகிற அதே போக்கிலே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்ல வேண்டும். உதாரணமாக மஹரகமையில் இருக்கக்கூடிய கேன்சர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று நம்முடைய பிள்ளைகளை காண்பிக்க வேண்டும், நாம் போய் பார்க்க வேண்டும். அதே போல சில இடங்களிலே மாற்றுத்திறனாளிகளுக்கான சில நிலையங்கள் இருக்கின்றன, ஹேண்டிகேப்ட் என்று சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான சில நிலையங்கள் இருக்கின்றன. அங்கே போய் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கிற போதுதான் இந்த ரப் நமக்கு எவ்வளவு பெரிய நிஅமத்துகளை தந்திருக்கிறான் என்பது நமக்கு புரியும். பொருளாதாரம் பொருளாதாரம் என்று அலைகிறோம். ஒரு சதத்துக்கும் வழி இல்லாத எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக நம்ம காசாவை சொன்னோம். காசா யுத்தத்தினால் தான் இப்படி ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. ஆப்பிரிக்காவிலே சில ஊர்களுக்கு, சில நாடுகளுக்கு நீங்கள் சென்று பார்த்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அந்த மக்கள், அன்புள்ள சகோதரர்களே, மெருகூட்டல் அல்ல, எக்ஸஜரேஷன் அல்ல, உண்மையாகவே இன்றும் கூட சில ஊர்களிலே மிருகங்கள் சாப்பிடக்கூடிய இலைகுலைகளை சாப்பிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தகவல்கள் சொல்லுகின்றன. நம்முடைய அண்டை நாடான இந்தியாவிலே ஒரு முக்கியமான தாயி சொன்னார். அவர் நோர்த் இந்தியாவுக்கு போகிறார். ஒரு ஊருக்கு போனால் ஒரு கிராமம், அந்த கிராமத்திலே மாட்டு சாணத்தை எடுத்து காய வைத்திருக்கிறார்கள். கூட அழைத்து சென்றவர்களிடம் கேட்கிறார், எதற்காக இந்த மாட்டு சாணத்தை காய வைத்திருக்கிறார்கள் என்று. அதற்கு அந்த சகோதரர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இது காய்ந்ததும் ஒரு அரிதட்டிலே வைத்து அரிப்பார்கள். அரித்ததும் அதிலிருந்து வெள்ளை வெள்ளையாக சில அரிசி போன்று வரும், அவற்றை சேர்த்து அதை சமைத்து சாப்பிடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படியெல்லாம் மக்கள் இருக்கிறார்கள், கஷ்டத்தில் இருக்கிறார்கள். இவைகளை பார்த்து அல்லாஹ் தந்த நிஅமத்துகளை நாம் புரியும் போது நம்முடைய மனம் நிறையும். இது எல்லாவற்றையும் விட மேலாக அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற இந்த ஹிதாயத், நேர்வழி, நம்முடைய கண் முன்னாலே இன்று கற்களுக்கு முன்னாலும் மரங்களுக்கு முன்னாலும் மிருகங்களுடைய சிறுநீர்களையும் மக்கள் புனிதமாக கருதி வணங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் படைத்த ரப்புல் ஆலமீன் ஒருவனை மட்டுமே ரப்பாக ஏற்று அவனுக்கு மட்டுமே சுஜூது செய்யக்கூடிய, அவனிடத்தில் மட்டுமே கைகளை ஏந்தக்கூடிய, அவனுக்கு மட்டுமே அறுத்து பலியிடக்கூடிய, அவனுக்காக மட்டுமே நேர்ச்சி செய்யக்கூடிய ஒரு ஹிதாயத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான் என்றால் இதைவிட நிஅமத் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது.
இந்த நிஅமத்துகளை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்பதை என்னுடைய மனம் ஏற்றுக்கொண்டு என்னுடைய வாயிலிருந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று வர வேண்டும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்ஹம்துலில்லாஹி தம்லஉல் மீசான். நீ அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லு, நாளை மஹ்ஷரிலே உன்னுடைய மீசான் நிறைந்து போயிருக்கும் என்று சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முஃமின் ஒரு மிடர் தண்ணீர் குடித்து அல்ஹம்துலில்லாஹ் என்றால் அவனை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். ஒரு பிடி உணவு சாப்பிட்டு அதற்கு அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்றால் அல்லாஹ் அவனை பொருந்திக் கொள்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த அல்ஹம்துலில்லாஹ்வே நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. தூக்கத்தில் இருந்து எழுந்தால் எத்தனை பேர் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர் என்று சொல்கிறோம். தூக்கத்தில் இருந்து எழுந்ததும் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய ஒரு சுன்னா, அவர்கள் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணி வந்த ஒரு சுன்னா. எத்தனை பேர் ஓதுகிறோம், எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். தூக்கத்திலிருந்து நம்மை அல்லாஹ் உயிர் தந்து எழுப்பி இருக்கிறான், அதற்காக அல்ஹம்துலில்லாஹ். காலையிலே டாய்லெட்டுக்கு போவோம், அக்ரமக்குமுல்லாஹ். போகும்போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குப்ஸி வல் கபாயிஸ் என்று சொல்கிறோம். வெளியே வந்து குஃப்ரானக்கு என்று சொல்கிறோம். அதே போல ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்ஹப அன்னியல் அதா வ ஆஃபானி என்ற ஒரு ஹதீஸ் வருகிறது. அது லைஃப் தான், இருந்தாலும் சொன்னால் பிரச்சனை இல்லை என்கிறார்கள். என்னால் அந்த நேரத்தில் நம்முடைய வயிற்றில் உள்ள பிரச்சனை அதை முடித்து விட்டு வருகிறோம், அல்ஹம்துலில்லாஹ். தும்மல் வருகிறது, அல்ஹம்துலில்லாஹ். சாப்பிடுகிறோம், சாப்பிட்டு முடிந்ததும் அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனி ஹாதா வ ரஸகனிஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவ்வா. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறது. ஒரு புதிய ஆடை அணிகிறோம், அல்ஹம்துலில்லாஹில்லதி கஸானி ஹாதா ஸௌப மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவ்வா என்று சொல்கிறோம். வெளியிலே போகிறோம், வாகனத்தில் ஏறி உட்காருகிறோம், பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா. வாகனத்தில் ஏறி உட்காரும் போது அல்ஹம்துலில்லாஹ். போய்கொண்டிருக்கிறோம், சோதனைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கிறோம். ஒரு வீதியிலே பார்க்கலாம், தெருவிலே பார்க்கலாம், அல்லது ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்க்கிறோம், அல்லது ஒரு பஸ் ஸ்டாண்டிலே பார்க்கிறோம், அல்லது ஒரு நாம் தேநீர் அருந்துவதற்காக இருக்கக்கூடிய ஒரு கடையிலே பார்க்கிறோம். உடனே அந்த இடத்தில் அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி மிம்ம இப்தலாக பிஹி வ ஃபضலனி அலா கஸீரின் மிம்மன் خلق தஃதீலா. அல்லாஹ்வை புரிந்து கொண்டு அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதனிடத்தில் இந்த அல்ஹம்துலில்லாஹ் வந்து கொண்டே இருக்கும். சுன்னா என்கிற நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த இடங்களில் அல்ஹம்துலில்லாஹ். நன்றி உணர்வோடு எப்போதும் அல்ஹம்துலில்லாஹ் எப்போதும் சொல்லலாம். உட்காருகிறோம், கொஞ்சம் இடுப்பு பெயினாக இருக்கிறது, ரிலாக்ஸாக எழும்பியிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஸ்வீட்டை ஒரு ஆள் தருகிறார், சந்தோஷமாக இருக்கிறது, சாப்பிடுகிறோம், முடிந்ததும் அல்ஹம்துலில்லாஹ். சோறு கறி சாப்பிட்ட பிறகுதான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும் என்பதல்ல. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா தருகிற ஒவ்வொரு நிஅமத்துமே மிகப்பெரிய அருட்கொடைகள். அந்த ஒவ்வொரு நிஅமத்துக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அல்லாஹு தஆலா சொல்வது போல ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னகும், நீங்கள் நன்றியோடு நடந்து கொண்டால் இன்னும் தருவேன். அப்ப உள்ளத்தால் வருவது, நாவினால் சொல்வது, அதே போல நம்முடைய உடல் உறுப்புகளால் செயற்படுத்துவது. ஃபத்தகுல்லாஹ லஅல்லகும் தஷ்குரூன். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்பதற்காக. தக்வா என்றால் என்ன? அல்லாஹ் ஏவியவைகளை எடுத்து நடப்பது, விலக்கியவைகளை தவிர்ந்து கொள்வது, அமல் செய்வது.
நாம் தொழுவது, நோன்பு பிடிப்பது, ஜக்காத்து கொடுப்பது, வசதி படைத்தால் ஹஜ்ஜுக்கு போவது, குர்ஆன் ஓதுவது, திக்ரு செய்வது, இவைகளெல்லாம் நம்ம உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய அமல்களாகும். இதை மனப்பூர்வமாக செய்ய வேண்டும், நிர்பந்தத்தில் செய்யக்கூடாது. அன்புள்ள சகோதரர்களே, தொழும்போது ஆசையோடு வந்து தொழ வேண்டும். அல்லாஹ் எனக்கு தந்த நியமத்துக்கு நான் சுக்ரு செய்கிறேன் என்கிற உணர்வோடு தொழ வேண்டும். எத்தனை பேர் அப்படி தொழுகிறோம்? சில நேரங்களில் நம்ம உருக்கமாக சில உரைகளை கேட்கிறோம். தொழாதவன் நரகம் போய் விடுவான், தொழாதவன் கபரிலே வேதனை இருக்கிறது, தொழாதவர்களுக்கு சில நேரங்களில் சில ஊர்களில் அச்சுறுத்தல் தருவார்கள், நீங்கள் தொழவில்லை என்றால் நாங்கள் திருமணத்தில் கலந்து கொள்ள மாட்டோம், நீங்கள் தொழவில்லை என்றால் உங்களுடைய ஜனாசா நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்ற இந்த பயத்தில், சமூகத்தில் நாம் தொழவில்லை என்றால் ஏதாவது சொல்லிவிடுவார்கள் என்கிற அச்சத்தில் தொழக்கூடியவர்கள் அல்லது பழக்க தோஷத்தில் தொழக்கூடியவர்கள் இதுதான் அதிகம். என்னை அல்லாஹ் ஆரோக்கியமாக வைத்திருக்கிறான், எனக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தந்திருக்கிறான், எனக்கு நிறைய ரிஸ்கை அல்லாஹ் தந்திருக்கிறான், எனக்கு இல்மை தந்திருக்கிறான். இதை நினைத்து தொழுகிறவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் 2 பாதங்களும் வீங்குகிற அளவுக்கு இரவு தொழுகையில் ஈடுபடுகிறார்கள். 2 தொழுறாங்க, கால் 2 வீங்கி போய்விட்டது. சகோதரர்களே, அவர்களுடைய அன்பு மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறான், அப்ப நீங்க சுவர்க்கம் போவது கன்ஃபார்ம். நீங்கள் போய் இப்படி பாதங்கள் வீங்குகிற அளவுக்கு எதற்காக தொழ வேண்டும் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷாவை பார்த்து கேட்டார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள். இன்னும் ஒரு ரிவாயத்திலே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். நடுநிசையில் அவர்கள் திடீரென எழும்பியதை பார்த்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் எழுந்து கொள்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்த முறை திரும்ப தூங்குங்கள் என்பது போன்று இருந்தது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆயிஷாவை நான் தொழப்போகிறேன், என்னை விடு என்றார்கள். ஒது செய்வதற்காக தண்ணீர் எடுத்து வைத்தார்கள், ஒது செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தொழ ஆரம்பித்தார்கள். சுப்ஹானல்லாஹ், தக்பீர் கட்டியதிலிருந்து அழுது கொண்டே இருந்தார்கள். தொழுகிறார்கள், அழுது அழுது தொழுகிறார்கள். ஆயிஷா சொல்லுகிறார்கள், அவர்களுடைய தாடி நனைந்து விட்டது. அழுது அழுது அல்லாஹ்வுடைய தூதரின் தாடி நனைந்து விட்டது. நடு இருப்பில் இருக்கிறார்கள். அந்த தாடியால் வடிந்த நீர் மடியை நனைத்து விட்டது. அவர்கள் சுஜூது செய்த இடமும் நனைந்து விட்டது. அப்படி அவர்கள் அழுது அழுது தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது முடிந்ததும் நான் போய் சொன்னேன். அவர்கள் அழுகையை நிறுத்தவில்லை, அழுது கொண்டே இருந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதான் சொல்வதற்காக வந்தவர், அவர் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், இப்படி அழுகிறீர்களே என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மெசேஜ் சொன்னார்கள். ஒன்று சூரத்து ஆல இம்ரானுடைய 189-90 வசனங்களை சொல்லிக்காட்டி, இன்று இரவு எனக்கு இந்த வசனங்கள் அருளப்பட்டிருக்கின்றன, இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் என்று வரக்கூடிய அந்த வசனங்கள் அருளப்பட்டிருக்கின்றன. இதை ஓதி யார் ஒருவர் படிப்பினை பெறவில்லையோ அவருக்கு அழிவுதான், நாசம்தான் என்றார்கள். 2வது, அஃபலா அகூன அப்தன் ஷக்கூரா, நான் நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா என்று கேட்டார்கள். அப்ப அந்த நன்றி உணர்வு இயல்பாக வர வேண்டும். இயல்பாக வருவதற்கு அல்லாஹ்வை புரிய வேண்டும், அல்லாஹ்வை சரியாக அறிய வேண்டும், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை மனச்சாட்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக வரும். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வே சொல்லுகிறான், மனிதனுக்கு நாம் வசியத் செய்தோம் பெற்றோரோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று. அவனுடைய பெற்றோரோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று அவனுக்கு நாம் வசியத் செய்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டு வந்து சொல்றான், அனிஷ்குர்லி வலிவாலிதைக்,
எனக்கும் நீ நன்றி செலுத்து, உன்னுடைய பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்து. அல்லாஹுக்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நன்றி செலுத்துவதாக இருந்தால் அதற்கு தகுதியானவர்கள் அவனுடைய பெற்றோர் தான், தாயும் தந்தையும். அதிலும் முதல் நிலையில் தாய், அடுத்த நிலையில் தந்தை. அவர்களுக்கு எவ்வளவுதான் நன்றி செலுத்தினாலும் ஈடாகாது. ஆனால் இன்று நிறைய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகள் என்று நான் சொல்வது சின்ன குழந்தைகளை மட்டுமல்ல, நானும் ஒரு பிள்ளைதான். இங்கே ஒரு 65-70 வயதிலே ஒரு சகோதரர் இருந்தால் அவரும் ஒரு பிள்ளைதான். அவர்களுடைய பெற்றோர்கள் விஷயத்திலே மிகப்பெரிய பொடுபோக்கோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லாமன் ரஹிம ரப்பி. சில பிள்ளைகள் இருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுடைய மனமும் நிறைவடைந்து பெற்றோருடைய மனமும் நிறைவடைந்து அல்லாஹும் அவர்களை பொருந்திக் கொள்ளக்கூடிய நிலையில் அவர்கள் பெற்றோரோடு இருக்கிறார்கள். சில காட்சிகளை இந்த இதுகளை பார்ப்போம் நம்ம சோஷியல் மீடியாவில். உண்மையிலேயே பெற்றோர் மரணித்தவர்கள் அதை பார்க்கிற போது கண்ணீர் சிந்துவார்கள். ஒரு காட்சியை பார்க்கிற போது உண்மையாகவே கண்ணீர் வந்தது. ஒரு வயதான தாய், ஒரு வாலிப மகன் அந்த தாயோடு விளையாடுகிறார். எப்படி விளையாடுகிறார் என்றால், தாய்க்கு நோவினை செய்வது போல விளையாடி தாயுடைய காலை எடுத்து முத்தமிடுகிறார். அவருடைய மடிக்கு தாயுடைய காலை எடுத்து தாயின் காலை முத்தமிடுகிறார். நம்மில் எத்தனை பேர் தாய் தந்தைக்கு கை கொடுத்து சலாம் சொல்லுகிறோம்? எத்தனை பேர் நம்முடைய தாய் தந்தையை கட்டி அணைத்து முஆனகா செய்கிறோம்? நம்மில் எத்தனை பேர் நம்முடைய தாய் தந்தையினுடைய நெற்றியிலே முத்தமிடுகிறோம்? காலில் முத்தமிடுறதை விடுங்க, கூடும், அதுக்கும் ஷிர்க்குக்கும் சம்பந்தம் கிடையாது. பெற்றோருடைய காலில் முத்தமிடலாம், முத்தமிடுவது சிறந்த பண்பு, அதை விடுங்க. நெற்றியில் எத்தனை பேர் முத்தமிட்டிருக்கிறோம்? ஒரு வயோதிபரை நான் சந்தித்தேன், மிகப்பெரிய பணக்காரர். எங்களுடைய மாணவிகளுக்கு ஏதாவது சொல்லுங்கள் என்று அவரிடம் வேண்டிக் கொண்டோம். அவர் சொல்லுகிறார், பிள்ளைகளே, என்னிடம் நிறைய பொருளாதாரம் இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ், தன்னிறைவை கண்டு அதுக்கு மேல பொருளாதாரம் இருக்கிறது. வீட்டில் வேலைக்காராக்கள் இருக்கிறாங்க, கார் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். என்னுடைய மனம் இப்போது ஏங்குவதெல்லாம் அன்புக்காக. என்னுடைய மனம் இப்போது ஏங்குவதெல்லாம் அன்புக்காக. எனக்கு அன்பு காட்டுவதற்கு யாரும் இல்லை. எனவே நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு அன்பு காட்டுங்கள் என்று சொன்னார்கள். இந்த எல்டர்ஸ் சைக்காலஜி என்று இருக்கிறது, பேசுறதில்ல யாரும், முதியோர் உளவியல். அல்லாஹ் தான் அதை பேசுகிறான். وَقَضَى رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا என்று சொல்லக்கூடிய வசனத்தில் இம்மா يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ, உன்னிடம் இருக்கும் போது உன்னுடைய பெற்றோர் முதுமையை அடைந்து விட்டால் என்று சொல்லி, முதுமையிலே ஒரு தந்தை ஒரு தாயினுடைய உளவியல் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். எதிர்த்து பேசுவது பிடிக்காது, பெற்றோரை கண்டிப்பது அவர்களுக்கு பிடிக்காது. எனவே அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா தகுல் லஹுமா உஃப், உன்னுடைய பெற்றோர் பேசுகிற போது உன்னுடைய விரலை வாயில் வைத்து பேச வேண்டாம் என்று நீ சொல்ல வேண்டாம். உஃப்ன்றதுக்கு தமிழ்ல சி என்று போட்டிருக்கிறார்கள், தர்ஜுமத்துல் குர்ஆன்ல. சி என்று சொல்ல வேண்டாம், சி அல்ல, சி என்பது மிக டேஞ்சரானது. உஃப் என்பது நீங்கள் அரபு நாட்டில் இருந்தால் தெரியும், அரபியல் பேசிட்டு போகல வாயை பொத்துங்கன்றது உஃப் என்று சொல்லுவான். உஃப். உங்களுடைய பெற்றோர் முதுமை அடையும் போது அவர்கள் பலவீனத்துக்கு மேல் பலவீனம் அடைந்து ஒரு 65, 70 அப்படி தாண்டி போகும்போது அவர்களுடைய கிராஃப் கீழே வரும். பலவீனம், மூளையில் உள்ள செல்கள் பலவீனம் அடையும், இறந்து போகும். ஸ்மார்ட்டாக திங்க் பண்ண மாட்டார்கள், ஏதாவது உளறுவார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் பேசுவதை பக்குவமாக கேட்டுக்கொண்டிருங்கள். பேச வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம். எந்த அளவுக்கு இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், வஹ்ஃபித் லஹுமா ஜனாஹ துல். சுப்ஹானல்லாஹ். துல்லுண்டா என்ன சகோதரர்களே?
அரபுல துல்லுண்டா இழிவு, துல்லுண்டால் இழிவு. இழிவனும் இறக்கையை உங்களோட உம்மா வாப்பாக்கு முன்னால இழிவடையுங்கள் என்று சொல்லுகிறான் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். உம்மா வாப்பாக்கு முன்னுக்கு இழிவடையுங்கள். உம்மா ஏசட்டும், உம்மா அடிக்கட்டும், உம்மா திட்டட்டும், நோ ப்ராப்ளம், ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு அன்பு காட்டுங்கள். 100% உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் அன்பு காட்டுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதெல்லாம் சாதாரணம் எடுக்கக்கூடாது. கவலை என்னென்றால், நான் அடிக்கடி சொல்ற சில எக்ஸாம்பிள்ஸ் புரியறதுக்காக வேண்டி, சில சுன்னத்தான அமல்களை தூக்கி பிடிச்சி பள்ளி இரண்டாக்கிட்டு போவான். அதை செஞ்சா நன்மை கிடைக்கும், செய்யாட்டி பாவம் கிடைக்காது. அப்படியான ஒரு அமலுக்காக பள்ளிக்குள்ள கத்தி, மௌலவியை ஏசி, ஃபேஸ்புக்கில் எழுதி திட்டி தீர்ப்பான். ஆனால் வீட்டில் இருக்கிற முதியோரான பெற்றோரை அவன் நோவினைப்படுத்தி கொண்டே இருப்பான். எப்படி சொர்க்கம் போவான்? அவன் பார்வையில் அவர் ஒரு பெரிய சொர்க்கவாசி, நீண்ட தாடி வைத்திருக்கிறார், கரண்டைக்கு மேல் ஆடை அணிந்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரிதல்லாஹி ஃபீ ரிதல் வாலிதைன் வ ஸஹத்துல்லாஹி ஃபீ ஸஹத்திஹிமா. அல்லாஹ்வுடைய திருப்தி என்பது பெற்றோருடைய திருப்தியில் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கோபம் என்பது பெற்றோருடைய கோபத்தில் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உன்னுடைய பெற்றோர் உன்னை கோபித்துக் கொண்டால் அல்லாஹ் உன்னோடு கோபத்தோடு இருக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுக்கு அடுத்ததாக நம்ம நன்றி பாராட்ட வேண்டியவர்கள் நம்முடைய பெற்றோர். அதற்கு அடுத்த நிலையில் நிறைய பேர் யாரெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் நம்ம நன்றி பாராட்ட வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ஸனஅ இலைக்கும் மஅரூஃபன் ஃபகாஃபிஊ. உங்களுக்கு யாராவது ஒரு நல்லது செய்தால் பிரதி உபகாரம் செய்யுங்கள். உங்களுக்கு யாராவது ஒருவர் உதவி செய்கிறார், நல்லது செய்கிறார், அவருக்கு நீங்கள் பிரதி உபகாரம் செய்யுங்கள். ஃபஇல்லம் தஸ்ததீஉ, பிரதி உபகாரம் செய்ய உங்களால் முடியவில்லை என்றால் ஃபதுல்லாஹ லஹும், அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். ஹத்தா தரவு அன்னக்கும் கத் காஃபதுமு, அவர்களுக்கு நீங்கள் பிரதி உபகாரம் செய்து விட்டீர்கள் என்று உங்களுடைய மனம் திருப்தி அடைகிற அளவுக்கு அவருக்காக துஆ செய்யுங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் குறைந்தபட்சம் ஒருவர் ஒரு ஹெல்ப் பண்ணால் ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று சொல்லுங்கள். உங்களுக்கு யாராவது உதவி செய்தால் ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்று சொல்லுங்கள். ஃபக்கத் அப்லக ஃபி ஸனா, அவருக்கு நன்றி செலுத்துறதில் அவர் போதுமான ஒரு நிலை அடைந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்ப நமக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு எப்போதும் நாம் நன்றியோடு இருக்க வேண்டும். அதில் முதல் நிலையில் இருப்பவர்கள் அன்புள்ள சகோதரர்களே உலமாக்கள், தாயிகள், ஆசிரியர்கள். ரியலைஸ் பண்ணுங்க, சரியாக புரிந்து கொள்ள முயற்சிங்க. இன்றைக்கு நம்ம சரியா தொழுகிறோம் என்றால், சரியா ஒது செய்கிறோம் என்றால், குர்ஆன் ஓதுறோம் என்றால், அல்லது ஒரு கணக்கை கூட்டுகிறோம், பெருக்கிறோம், கழிக்கிறோம் என்று சொன்னால், அல்லது தமிழில், ஆங்கிலத்தில், சிங்களத்தில், அரபியில் எழுதுகிறோம் என்றால், அதற்கு காரணம் நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய உலமாக்கள், நமக்கு மார்க்கத்தை கற்றுத்தந்த தாயிகள். இவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். இன்றைக்கு நிலைமை தலைகள், எல்லாரையும் ஆலிமாக்கி விட்டாங்க. எனவே ஆலிம்களை கேவலமான மனிதர்கள், இந்த வார்த்தையை நான் சொல்லும் போது கோபத்தோடு தான் சொல்லுகிறேன், கேவலமான மனிதர்கள். இந்த ஆலிம்களை கேவலமாக ஆக்கக்கூடிய ஒரு பயங்கரமான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், சனவாத்துன் ஹத்தாஆ, மக்களை ஏமாற்றுகிற காலமாக அந்த காலம் இருக்கும். அதிலே உண்மையாளன் பொய்ப்பிக்கப்படுவான், பொய்யன் உண்மையாக்கப்படுவான், மோசடிக்காரன் நம்பிக்கை உள்ளவனாக மாற்றப்படுவான், நம்பிக்கைக்குரியவன் மோசடிக்காரனாக ஆக்கப்படுவான். அந்த காலத்தில் யந்திகு ருவைபிதா, சமூகத்தில் கேவலமானவர்கள் எல்லாம் பெரிய விஷயங்கள் பேச ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், குடிகாரன், மனைவியை கொடுமைப்படுத்துகிறவன், பெற்றோரை நோவினை செய்கிறவன், அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கக்கூடியவன், கொடுத்த கடனை திருப்பி கொடுக்காதவன், பொய் சொல்லி வியாபாரம் செய்யக்கூடியவன், வட்டியிலே மூழ்கி இருப்பவன், அநியாயம் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இன்று உலமாக்களை கேவலப்படுத்துவதையும், உலமாக்களுடைய ஹலாலான அவர்களுடைய மாமிசத்தை சாப்பிட்டு டேமேஜ் பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். நன்றி பாராட்ட வேண்டியவர்கள்
உலமாக்களுக்காக துஆ செய்ய வேண்டியவர்கள் இந்த இடத்திலே சருகி விடுகிறார்கள். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். எனவே நன்றி உணர்வு என்பது சாதாரணமான ஒரு பண்பல்ல, மிக உயர்ந்த ஒரு பண்பாகும். அந்த பண்பு என்னிடமும் உங்களிடமும் வர வேண்டும், இயல்பாக வர வேண்டும். அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பெற்றோருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கணவன் மனைவிக்கு ஜஸாக்கல்லாஹ் கைர் சொல்ல வேண்டும். ஏனைய உலமாக்கள், தாயிகள், ஆசிரியர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் யாரெல்லாம் நமக்கு உதவுகிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அவர்களுக்கு தெரியாமல் துஆ செய்கிற நல்ல பண்பு என்னிடமும் உங்களிடமும் வந்தால் நாம் நன்றியுள்ள அடியார்கள் என்பது அர்த்தமாகும். அல்லாஹு தஆலா அந்த நேரத்தில் நமக்கு அவன் ஷாக்கிராக ஷக்கூராக இருப்பான். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவ்வாறான ஒரு உயர்ந்த நிலையை நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்து அவரை பிடித்து அவரிடம் சொன்னார்கள், முஆதே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்றார்கள். முஆதே, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக யா ரசூலல்லாஹ், நானும் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது அவரிடம் சொன்னார்கள், முஆதே, நீ ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நான் கற்றுத்தரக்கூடிய இந்த துஆவை ஓதுவதை விட்டுவிடாதே என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லிக் கொடுத்த துஆ, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். சில நேரங்களில் முன்னால் அந்த தொழுகை துஆக்கள் தொங்க விடப்பட்டிருந்தால் அதில் இருக்கும் பள்ளிகளில், அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உன்னை திக்ர் செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் நல்ல முறையில் உன்னை வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக. பாடமாக்கிக் கொள்ளும். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக். யா அல்லாஹ், உன்னை திக்ர் செய்வதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை நல்ல முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்வாயாக. இந்த துபர குல்லி ஸலா, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் என்று சொல்லும்போது சில அறிஞர்கள் அதற்கு விளக்கம் சொல்றாங்கன்னா, தொழுகை முடிகிற நேரத்தில் அத்தஹியாத்தெல்லாம் ஓதி, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம் மின் அஸாபில் கப்ர் எல்லாம் ஓதி சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் என்று ஓதுவது. இன்னும் சில அறிஞர்கள் சொல்றாங்க, சலாம் கொடுத்ததுக்கு பிறகு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் என்று ஓதிக்கொண்டு வரும்போது அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் என்று ஓதுவது என்று சொல்கிறார்கள். எந்த நிலையிலாவது ஓதிக்கொள்ளுங்கள். சலாம் கொடுப்பதற்கு முதல் என்றாலும் பரவாயில்லை, சலாம் கொடுத்த பிறகு என்றாலும் பிரச்சனை இல்லை. இந்த துஆவை ஓதுவது அல்லாஹுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாறுவதற்கு மிக சிறந்த ஒரு காரணமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.